Hi guys, welcome back to the final part of the support and resistance series. In the series, we have learned multiple time frame analysis using your Fibonacci filter to find correct support and resistance. Now, so far நீங்க வந்து படிச்சது இந்த சீரீஸ்ல you have learned எப்படி நீங்க வந்து ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட், தென் எப்படி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ண ஒரு ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வீக்லி மந்த்லி செட்டப்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ள மந்த்லி டைம் ஃப்ரேம், மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ ஃபிபனாச்சி ஃபில்டர் போட்டு ட்ரேடிங் எப்படி பண்ணணும் யூஸிங் யுவர் என் பேட்டர்ன்ஸ், அது வந்து கிளியராக நீங்கள் வந்து புரிஞ்சுட்டீங்க. நான் இன்ட்ராடே செட்டப்ஸ் வித்தியாசம் என்னது இந்த 3 செட்டப்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் வி ஹவ் ஒன்லி சேஞ்ச் த time frame of marking, time frame of your trade setups எப்படி எப்போ இந்த டைம் ஃப்ரேமில் தேடி பார்க்கணும் அது மட்டும் மாற்றிருக்கோம். ட்ரேடிங் எப்படி பண்ணணுன்ட்டு we have used the same n pattern series. ஸோ இன்ட்ராடேலையும் ட்ரேடிங் வந்து n pattern we'll use that, but there is one small changes இதில். இன்ட்ராடேல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணது டைம் ஃப்ரேம் வந்து மார்க்கிங்காக, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 5 minute சார்ட் யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் ட்ரேடிங் பர்பஸ்க்காக, ஸோ நான் வந்து ட்ரேட் எடுக்கணும்னா, நான் வந்து ட்ரேட் தேடி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து 1 minute சார்ட்டில் தேடி பார்க்குறீங்க உங்கள் என் பேட்டர்ன்ஸ். எப்படி பண்ணணும் எப்படி பார்க்கணுன்ட்டு ஐ டெல் யூ ரைட் நவ். ஸோ ரைட் நவ் இஃப் யூ சி திஸ் சார்ட், இப்போ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சார்ட் மேலே பிளாங்க் சார்ட் மேலே எங்கேயாச்சும் பிளாங்க் இருக்குன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈவெண்ட்ஸ்ன்ட்டு இருக்கும், இந்த ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த செஷன் பிரேக்ஸ் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுங்க, ஆனில் வச்சுட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷன்னா ஒரு டே, இன்னொரு நாளுக்கு நெக்ஸ்ட் நாளுக்கு இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கிளியராக இப்படி ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து பழைய நாள், இது வந்து பழைய நாள், இதையும் நெக்ஸ்ட் டே, அப்படி வந்து கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பார்க்கும்போது. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் நான் நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்து பழைய நாளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க மாட்டீங்க, இதெல்லாம் விட்டுருவீங்க. திஸ் இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். நான் சொல்கிறது ப்ளீஸ் லிசன் டு திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ரொம்ப ஈஸி இது மெத்தட். எஸ்டர்டே ப்ரைஸ் ஆக்ஷன் என்னாச்சு, நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர், ஓகே. நான் வந்து மைண்ட் செட் எப்படி வைக்கணும்னா, எஸ்டர்டே ப்ரைஸ் ஆக்ஷன் என்னாச்சு, எனக்கு நோ நீட் ஃபார் மீ, நான் வந்து பார்க்குறதே தேவையில்லை. இன்னைக்கு மட்டும் என்ன ஆகுது அது மேலே தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் ஹவு யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். ஆல்ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் நவ் நம்ம வந்து 5 minute சார்ட்டில் இருக்கும். 5 minute சார்ட்டில் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறோம், ரைட். ஸோ ரைட் நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ ஃபார் நான் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் வந்து 9:15 காலையில் ஸ்டார்ட் ஆகும்போது, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது 9:15லேருந்து 11 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கிங் பண்ணுவீங்க. இந்த விண்டோவில் மட்டும், இந்த டைம் விண்டோவில் காலையில் 9:15லேருந்து 11 AM உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுவீங்க. அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது. நம்ம ஃபில்டர் போட்டு ஹவு டு டூ தட் ஐ டெல் யூ ஃபில்டரிங் ஆல் தட். நீங்கள் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி ஓன்லி இன் திஸ் டைம் ஜோன். இதுக்கப்புறம் ஆஃப்டர் 11 o'clock நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறது தேவையில்லை. எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு காலையில் எல்லாம் வாலிட்டிலிட்டி, நியூஸு, ட்ராப்ஸு, கேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து விட்டுறணும். ஓகே. ரீட்டைலர்ஸ் வந்து அந்த டைமில் தான் மேக்ஸிமம் லாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு 11 o'clock அப்புறம் தான் நீ வந்து ஈஸியாக கூலாக ஒரு ரியல் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 11 o'clock முன்னாடி எல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நான் என்ன சொன்னேன், 3 U-turns. ஒரு சில டைம் 3 U-turns பற்றி உங்களுக்கு தெரியும், 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ். ஆனால் சில டைம் எப்படி ஆகும்னா, உங்களுக்கு 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் கிடைக்காது. ஓகே. ஒரு ரேரான கண்டிஷனில் எல்லாம் 3 வரும். பட் மோஸ்ட்லி இட் வில் பி ஒன்லி 1 or 2, 1 சப்போர்ட் 1 ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இன் திஸ் டைம் ஜோன். யூஸ்வலாக அப்படி தான் ஆகும். ஓகே. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் வேறு இன்ட்ராடே செட்டப்புக்கு ஒரு வீக்லி மந்த்லி செட்டப்புக்கு வித்தியாசம். ஆல்ரைட். நெக்ஸ்ட் சார் ட்ரேட் செட்டப். நம்ம மார்க்கிங் எப்போ பண்ணோன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே. நான் ட்ரேட் செட்டப் வந்து நீங்கள் வந்து 9:15லேருந்து 10:30 வரைக்கும் விட்டுறணும். 9:15லேருந்து 10:30 வரைக்கும் விட்டுறணும். ஆஃப்டர் 10:30 தான் நீங்கள் வந்து எனி டைம் ட்ரேட் செட்டப் 1 minute சார்ட்டில் போட்டு தேடி பார்ப்பீங்க.
யூஸிங் யுவர் என் பேட்டர்ன்ஸ். என் பேட்டர்னோட தனியாக வீடியோ சீரிஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் இங்கே வரீங்க. ஸோ ஆஃப்டர் 10:30 தான் நீங்கள் வந்து 1 minute சார்ட் போயிட்டு நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம். 11 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி கிளியர். ஆஃப்டர் 11 o'clock நோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராயிங். காலையில் நீங்கள் வந்து 9:15 11 o'clock வரைக்கும் என்ன ட்ராப் பண்ணியிருக்கீங்க அதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஃபார் தி ஃபுல் டே. பழைய நாளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். சிம்பிள். லெட் இஸ் கெட் இன் டு திஸ் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 5 minute சார்ட்டில் இருக்கும். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் கேப் அப் ஆகி கீழே வந்துருக்கு, திரும்பி மேலே போயிருக்கு. ஸோ ஒரு டேர்ன் இங்கே வருது, ஒரு டேர்ன் இங்கே வருது. இன்னைக்கு நேத்தோட டேர்ன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, சிம்பிள் அஸ் தட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் இங்கே இந்த பாயிண்டில் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ன் இங்கே வந்தது, நெக்ஸ்ட் டேர்ன் இங்கே வந்தது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து டைம் ஜோன் 11 o'clock வரைக்கும் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குன்ட்டு, இதுதான் 11 o'clockன்ட்டு கட் திஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து 11 o'clock வரைக்கும் நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க 11 o'clock. ஸோ இந்த டைம் ஜோனில் நான் வந்து ஒரு எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணோம். 10:30 ஆச்சுன்னா நான் உடனே ஸ்டார்ட் ஆகி ஒரு நம்ம ட்ரெண்ட் செட்டப்ஸ் எல்லாம் தேடி பார்க்கலாம். ஸோ ஃபார் 10:30 ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ வீல் ஸ்லோலி நம்ம போயிட்டு பார்க்கலாம். ரைட் நவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, ஒரு டேர்ன் வந்திருக்கு. ஸோ ஃபிபனாச்சி ஃபில்டர் எப்படி போடணும், ஃபிபனாச்சி ஃபில்டர் ஸோ ஃபார் நீ வந்து படிச்சது, you have learnt your 38% in monthly setups. 38% in monthly setups நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. அண்ட் 50% வந்து நீங்கள் வந்து வீக்லி செட்டப்பில் படிச்சிருக்கீங்க. நம்ம வந்து இன்ட்ராடே செட்டப்பில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், 38% தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து 38% தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்காக ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணோம், எப்படி பண்ணோன்ட்டு வெரி சிம்பிள். சேம் மெத்தட் ஆஃப் நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2ல படிச்சிங்க. ஒரு டேர்ன் வந்ததுன்னா, ஒரு யூ டேர்ன் வந்ததுன்னா மார்க்கெட்டில் இயர் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சிம்பிளான பழைய ட்ரெண்ட் மேலே நம்ம வந்து ஃபிபனாச்சி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஃபிபனாச்சியோட ஃபில்டர் போட்டு போகிறோம். யூஸிங் யுவர் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி போட்டு பழைய ட்ரெண்ட் மேலே புது ட்ரெண்ட் வந்து எப்படி இப்போ பேரிஷ் ஆயிருக்குல்ல, புது ட்ரெண்ட் வந்து 38% கீழே ஒரு கேண்டில் சஸ்டெயின் ஆகணும். அதுதான் ரூல். ஓகே, ரூல் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஓகே, நான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்படி. ஆல்ரைட், ஸோ இன் திஸ் கேஸ் அப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. நான் வந்து இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். வெரி சிம்பிளான மெத்தட் ஆன் டைம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணோம், கேண்டலோட ஹைலேருந்து கேண்டலோட விக் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறீங்க. கேண்டில் பாடி ட்ராப் பண்ணல, ஒன்லி தான் கேண்டலோட விக்கோட ஃபுல் ரேஞ்ச் ஹைலேருந்து லோ வரைக்கும் அது மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க. ஒரு கலர் கொடுத்துட்டேன், நான் வந்து ரெட் கலராக கொடுத்துட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸோட பேர் வந்து R1. தென் நெக்ஸ்ட் சப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் மேலே போகுது மார்க்கெட். ஸோ சேம் திங், பல ட்ரெண்டோட நான் வந்து எப்படி செக் பண்ணணும், பல ட்ரெண்ட் மேலே நான் வந்து ஃபிபனாச்சி போடணும். எப்படி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு நான் வந்து என்ன தேடி பார்க்கணும், புது ட்ரெண்ட் வந்து 38% மேலே க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு நான் வந்து தேடி பார்க்கணும். ஆமாம், க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு கேண்டில். ஈஸியாக நான் வந்து ஓகே, இந்த சப்போர்ட் நான் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ நான் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். சேம் திங், லோவர் விக்லேருந்து ஃபுல் விக்கான ரேஞ்ச் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதோட கலர் நான் வந்து சப்போர்ட் கலருக்கு மாற்றிக்கிறேன், S1 போட்டு வச்சுக்கிறேன். சிம்பிள். நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே போச்சு, ஒரு நைஸ் டூக்குன்ட்டு ஃபால் வந்தது. சூப்பர் ஹியர் எப்படி நான் வந்து தேடி பார்க்கணும், இது வந்து ஓகேயா, நான் வந்து பல ட்ரெண்ட் மேலே இது போடணும். ஸோ நான் வந்து இந்த இடத்தோட டெஸ்ட் பண்ணுறேன்ல, ஸோ பல ட்ரெண்டோட மேலே நான் வந்து ஃபில்டர் போட்டு நான் ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு 38 கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையான்ட்டு நான் வந்து பார்க்கணும். புது ட்ரெண்ட், ஆமாம் புது ட்ரெண்ட் 38லேருந்து ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிருக்கு. 10:30 ஆயிருக்கு. இது R2 போட்டுக்கிறேன். 10:30 ஆச்சுன்னா உடனே நான் வந்து 1 minute சார்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் வந்து செட்டப் தேடி பார்க்கலாம். ஓகே,
ஸோ ஃபார் நான் வந்து என்ன தெரியுது எனக்கு இப்போ ஸோ ஃபார் தெர் இஸ் அ கிளியர் ரிவர்சல் பேட்டர்ன் தெரியுது எங்களுக்கு எனக்கு இப்போ எப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போய் ஃபாஸ்ட் அப் மூவ் வந்தது அண்ட் ஃபுல் டவுன் மூவ் வந்ததில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கரெக்ஷன் வந்தது இந்த இடத்துல. ஸோ வாட் இஸ் தட் பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். மேலே போயிட்டு இப்படி ஃபாஸ்ட் ஃபால். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே ரிவர்சல் என் பேட்டர்ன்ஸ் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஒர்க் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க. இப்போ என் பேட்டர்னுக்குள்ளே வரீங்க, ஒரு செட்டப் தேடி பார்க்குறீங்க, ஒரு ட்ரேட் செட்டப் தேடி பார்க்குறீங்க. ரைட் நவ் லைக் ஐ டோல் யூ, பல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு முன்னாடி லாஸ்ட் கரெக்ஷனோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என் பேட்டர்னில் முடிச்சிருக்கோம். அதை நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் வந்து இந்த யோசிக்கிறேன், தேடி பார்க்குறேன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் நான் வந்து என் பேட்டர்ன் எதுக்கு தேடி பார்க்குறேன் இந்த ஏரியாவில், பிகாஸ் என்னோட ப்ரைஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆச்சு 1 மினிட் சார்ட்டில். டச் ஆகி நான் வந்து இது கிட்ட என்னென்ன செட்டப் இருக்கு, எப்படி ப்ரைஸ் போயிட்டு இருக்கு நான் வந்து தேடி பார்க்கணும். ஓகே, இதுக்குள்ளே மட்டும் இல்லை, இதோட அரவுண்டு ஃபுல்லாக சரௌண்டிங்கில் நான் வந்து தேடி பார்க்குறேன் ப்ரைஸ் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. ஓகே, so far it's very clear there is some kind of an end pattern here. Now எனக்கு கன்ஃபர்மேஷன் தேவை சார், எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவை ட்ரேட் எடுக்கணும்னா சேம் திங் நீங்கள் வந்து என் பேட்டர்னில் படிச்சிருக்கீங்க. ப்ரைஸ் வந்து இந்த கரெக்ஷன் ஜோனுக்குள்ளே வரணும், இந்த கரெக்ஷன் ஜோனுக்குள்ளே வரணும். அப்போ தான் நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோட எஸ்எல் இந்த கரெக்ஷன் ஜோனோட ஹை மேலே வச்சிருப்பேன். தென் ஐ கேன் ஈஸிலி ட்ரேட் ஃபார் அ ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்காக நான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ரைட், ஸோ மொத்தமாக இந்த இடத்துலேருந்து இட் வில் கம்ப்ளீட் திஸ் என் பேட்டர்ன், மொத்தமாக கம்ப்ளீட் ஆகும். ஆல்ரைட், திஸ் இஸ் த தியரி. இன்னும் அந்த ஜோனுக்கு டெஸ்ட் ஆகலை, எதிர்பார்க்குறீங்க டெஸ்ட் ஆகட்டும், நான் வந்து வெயிட் பண்ணுறேன்ட்டு. ஆல்ரைட், நவ் வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர். ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கல என்ன ஆகுது, ப்ரைஸ் அதுக்குள்ளே போச்சு. ஓகே, சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன், எக்ஸாம்பிளை சொல்கிறேன், எப்படி ஆகும் மார்க்கெட்டுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, சூப்பர் ஃபால் டன். ப்ரைஸோட நேச்சர் பாருங்கள், நான் சொன்னது நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் எப்படி பார்க்கணுன்ட்டு வெரி சிம்பிள். எக்ஸாக்டாக நம்ம என் பேட்டர்னுக்கு ஃபாலோ ஆச்சு. லைக் ஐ டோல் யூ என் பேட்டர்ன் சீரீஸில் என்ன சொன்னேன், கிட்டத்தட்ட 90% எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என் பேட்டர்ன் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆல்ரைட், இப்படி தான் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கே பார்க்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எப்படி பார்க்கணுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த என்டையர் சீரீஸ். இட் இஸ் வெரி சிம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் கிட்டத்தட்ட 120 160 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்திருக்கு. தட் இஸ் நாட் த மெயின் பாயிண்ட். டார்கெட் நான் வந்து எவ்வளோ வைக்கணுன்ட்டு சொல்ல முடியாது உங்களுக்கு, பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் தர் ஓன் ஸ்டைல். நான் வந்து எஸ்எல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது அது மட்டும் மெயின் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து ஆப்ஷன் பையர் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் பிளேயர் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் எஸ்எல் நம்மளுக்கு தேவை, ஆப்ஷன் செல்லர் இருந்தாலும் ஒரு ஃபிக்ஸ்ட் எஸ்எல் தேவை. ஸோ அது வந்து எப்படி நம்ம பார்த்துருக்கோம் யூஸிங் ப்ரைஸ் ஆக்ஷன். பல நாள் ப்ரைஸ் ஆக்ஷன், பல நாள் நியூஸு அதுன்ட்டு நம்ம வந்து எதுவுமே பார்க்கல. ஓன்லி சார்ட்ஸ் மேலே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஐ ஹோப் யூ கைஸ் லேர்ன் சம்திங் நியூ இன் திஸ் சீரீஸ். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான லெவல், பட் நிறைய பேர்கிட்ட இந்த பேசிக்லேயே கரெக்டாக எப்படி பண்ணணுன்ட்டு தெரியல. ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன் திஸ் இன் திஸ் சீரீஸ். அண்ட் அடுத்த சீரீஸ்க்கு நான் வந்து ஐ வில் மேக் சம்திங் வெரி எஜுகேஷனல் ஃபார் யூ, ஸோ தட் யூ வில் டைரெக்ட்லி எப்படி வந்து சீரீஸ் வந்து நாளைக்கு போயிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போடும்போது யூ வில் லேர்ன் இட். ஓகே, டைரெக்டாக நீங்கள் வந்து அடுத்த நாள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணலாம். தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் சீரீஸ். ஐ வில் see you in the next video. Till then, take care and be safe.